அன்பார்ந்தவர்களே, இந்த ரமலானுடைய நோன்புடைய சிறப்பு எப்பேற்பட்டது என்று தெரியுமா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன்லம் எத கௌல ஜூரி வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபீஹி ஐ யதஅ தஆமஹு வ ஷராபஹு. யார் பொய்யான பேச்சையும் அதன்படி செயல்படுவதையும் கைவிடவில்லையோ அவர் தமது உணவையும் பானத்தையும் விட்டு விடுவதில் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை என்று சொன்னார்கள். அவரது நோன்பை அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டான். ஏன்னு சொன்னால் துஆ ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய காலம் இந்த ரமலான். நம்முடைய தேவைகள், நம்முடைய எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய காலம் இந்த ரமலான். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அழகா சொல்வார்கள், புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், 3 நபர்களுடைய துஆ கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளப்படும். அந்த 3 நபர்களில் முதலில் உள்ளவர் இந்த சாயும், நோன்பாளி. நோன்பு வச்சுட்டு நீங்கள் துஆ கேட்குற துஆ அல்லாஹ் மறுக்கிறது இல்லை, கண்டிப்பாக அல்லாஹ் கபூல் செய்வான். அந்த காலத்தை சஹாபாக்கள் சாலிஹீன்கள்லாம் ஒரு பதிவீட்டை எடுத்து வச்சுக்குவாங்க. நோன்பு வர்றதுக்கு முன்னாடி உள்ள காலங்களில் என்ன செய்வாங்களாம், பதிவேட்டில் ஒவ்வொன்றா எழுதிட்டு வருவாங்க. ஒவ்வொரு தேவையாக, ஒரு கஷ்டம், ஒரு நஷ்டம், என்ன ஏது எழுதிட்டே வருவாங்களாம். அப்போ அவங்க மனைவி மகளும் கேட்பாங்களாம், என்ன இப்போ உட்காந்து எழுதிட்டு இருக்கீங்களே, யார்கிட்ட கொண்டு போய் கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும் பொழுது அவங்க சஹாபாக்கள்லாம் சாலிஹீன்களும் சொல்லுவாங்களாம், ரமலானுடைய மாதத்துக்காக நான் தயார் செய்து வைத்திருக்கிறேன். ரமலானுடைய மாதம் வந்த பின்னால் மறக்காமல் நான் கேட்குறோம்ல, அல்லாட்ட இதெல்லாம் என் முன் வைக்கணும், அதற்காகத்தான் நான் இதையெல்லாம் பதிவு செய்து வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு சஹாபாக்கள்லாம் சொல்லுவாங்க. வரலாற்றில் அவன் பார்க்குறோம். ஆக அத்துணை அருளையும் அல்லாஹ் மொத்தமாக கொடுக்கக்கூடிய காலம் இந்த ரமலான். அங்கே இந்த நோன்புடைய காலம் துஆ ஏற்கொள்ளப்படக்கூடிய காலமாக இருக்கிறது. அதுக்கு பல மடங்கு அல்லாஹ் கூலியை தரவும் செய்கிறான். ஆக இந்த இஃப்தாருடைய நேரம் இருக்குது பாருங்களேன், இந்த இஃப்தாருடைய நேரத்தில் நம்ம சரியாக பயன்படுத்துகிறேன். நோன்பு திறக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி இஹ்லாஸாக உட்காருங்க. நோன்பு திறப்பதற்கு ஒரு 10 நிமிடங்கள் முன்னாடி இஹ்லாஸாக உட்காந்து அல்லாஹ்விடத்தை முறையிட்டு மன்றாடி கேளுங்க, கண்டிப்பாக அல்லாஹ் கொடுப்பான். ஏன்னா துஆ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரத்தில் அந்த நோன்பு திறக்கிற நேரம் ஒரு நேரம். ஆக அல்லாஹு தஆலா நம்முடைய துஆக்கள் அனைத்தையும் அங்கீகரிப்பானாக. நாம் செய்யக்கூடிய, நாம் வைக்கக்கூடிய ஒவ்வொரு நோன்புகளையும் அல்லாஹ் கபூல் செய்திருவானாக.